ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் மைதா மாவு வச்சு ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே குறைவான பொருட்களை வச்சு நம்ம சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். கொஞ்சம் வித்தியாசமான மெத்தடில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டே பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த முட்டையை நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த முட்டையில் உள்ள மஞ்சக்கரு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு பால் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால். இந்த பால் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இதையும் சேர்த்துட்டு நம்ம இது கூட மைதா மாவு சேர்த்துக்கலாம். நான் 2 கப் மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். இந்த பால் கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 1 கப் அளவு சேர்த்துட்டேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கலாம். நம்ம மைதா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கைகளால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். நமக்கு நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இதை கொஞ்சம் நேரம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டோம். ஒரு காட்டன் துணியால் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அதை அப்படியே மூடி வச்சிடலாம். நம்ம 10 நிமிஷத்துக்கு அப்புறமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு, செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இந்த மாவை ஒரு 3 பங்காக பிரித்து எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த சைஸில் பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கணும். அந்த மாவு எந்த சைஸ்க்கு வருமோ அந்த அளவுக்கு பெரிய உருண்டையாக நம்ம இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு பெரிய சைஸாகவே நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. தேய்க்கும் போது நமக்கு மாவு தேவைப்பட்டால் கொஞ்சம் மைதா மாவு தேய்ச்சிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக ரவுண்ட் சைஸில் தேய்ச்சி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் தடவிக்கிறேன். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். ஆயிலுக்கு பதிலாக நம்ம நெய் இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாவு ஃபுல்லாகவுமே இந்த ஆயிலை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ நான் இதை ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை அப்படியே உருட்டி எடுத்துக்க போகிறோம். இதை நம்ம இந்த முனையில் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் பார்த்து உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை ஃபுல்லாக உருட்டிட்டேன். லாஸ்ட்டு முடியும் போது மட்டும் நம்ம இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம், இல்லைன்னா நமக்கு ஆயிலில் பிரிய ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா சேர்த்து விட்டுடலாம். இப்போ நம்ம இதை நல்லா உருட்டி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை கத்தியால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம எவ்வளோ பெரிய ரவுண்ட் சைஸில் வேணாலும் தேய்ச்சி உருட்டி எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஷேப்பில் கிடைக்கும். நான் வந்துட்டு நார்மல் சைஸில் தான் தேய்ச்சி எடுத்திருக்கேன். நமக்கு சின்ன சைஸில் தான் இப்போ நமக்கு ஷேப் கிடைக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் மாவை உருட்டி தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கட் பண்ணதுக்கப்புறமா அந்த மாவை இந்த மாதிரி கைகளால் ப்ரெஸ் பண்ணால் நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் லேயர் லேயராக அழகாக கிடைக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லா மாவையுமே தேய்ச்சி உருட்டி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம்.
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ஷேப்பில் ஒரு குச்சி எடுத்து நம்ம இந்த மாதிரி குத்தி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். குட்டீஸ்க்கு இப்படி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு வேளை நீங்கள் இந்த மாதிரி குச்சியால் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஆயில் தேய்க்காமல் அப்படியே உருட்டிட்டு அப்படியே ஆயிலில் போட்டு பொரிச்சிடலாம். ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எண்ணெயில் போடும்போது நமக்கு பிரிஞ்சு வராது. இல்லைனா நமக்கு எண்ணெயில் போட்டதுமே சில டைம் பிரிஞ்சு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே குச்சி குத்தி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை ஆயிலில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்துட்டு மிதமான சூட்டில் தான் இருக்கணும், நமக்கு ரொம்ப சூடாகக்கூடாது. அது மிதமான சூட்டில் வெந்தால் தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக உள்ள வரைக்கும் வெந்து வரும். இப்போ இது நம்ம எல்லாத்தையுமே ஆயிலில் போட்டுக்கலாம். நமக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமுமே நமக்கு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கணும். நீங்கள் மிதமான சூட்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு நல்லா உள்ள வரைக்கும் வெந்து வரும். ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சக்கரை பாகு ரெடி பண்ணி அதில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட ஒரு ஸ்வீட் ரெசிபியாக கூட சாப்பிட்லாம். சக்கரை பாகுக்கு பதிலாக நம்ம அதுக்கு மேலே கொஞ்சமாக தேன் சேர்த்து கூட சாப்பிட்லாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இல்லைன்னா நம்ம இதை அப்படியே கூட சாப்பிட்லாம். எப்படி வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். நான் வந்து கொஞ்சமாக தேன் சேர்த்துட்டு அதுக்கு மேலே பவுடர் பண்ண சக்கரை கொஞ்சம் மேலே சேர்த்துருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதை ஸ்வீட் ரெசிபியாகவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா ஒரு ஸ்நாக்ஸாக கிறிஸ்பியாகவும் சாப்பிட்லாம். இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.